அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய கருத்து பருவில் மிக சுருக்கமாக உறக்கம் என்ற ஒரு கலந்தாய்வை பற்றி நாம் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ஒரு நாளின் தொடக்க நிலை என்பது முந்தைய நாளின் நல்ல உறக்கத்தை மையப்படுத்தி இருக்கிறது என்பது பொதுவான உண்மை. அந்த நாள் சிறப்படைய வேண்டும் என்றால், வலிமை மிக்க நாளாக இருக்க வேண்டும் என்றால், மிக பொலிவான அனைத்தையும் சமச்சீரோடு நம்ம பார்க்க வேண்டிய நிலைமை வேண்டும் என்றால், முந்தைய நாளின் உறக்கம் நமக்கு கண்டிப்பாக அவசியமாக இருக்கின்றது. ஒருவேளை அது இல்லை என்றால் அடுத்த நாள் எரிச்சல், சோர்வு, குழப்பம், நாம் விரும்பி செய்ய வேண்டிய பணிகளை கூட நாம் வெறுக்கத்தக்க வகையில் செய்ய வேண்டிய ஒரு சூழல், பல இடங்களில் செல்ல வேண்டிய ஒரு நிகழ்வுகள் அனைத்தையும் நாம் வெறுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் தள்ளப்படுவோம். முக்கியமாக விளையாட்டு, கேளிக்கை, படிப்பு போன்ற அனைத்து விஷயங்களிலும் நாம் ஏதோ ஒரு இனம் புரியாத சோகத்தில் தான் கண்டிப்பாக இருப்போம். அதே போன்று நல்ல மனநிலையும் அப்போது நம்மளுக்கு கிடைப்பதில்லை. எதிர்மறை எண்ணங்கள், கோபம், மன அழுத்தம், கவலை போன்றவைகளும் நம்மை ஆட்கொண்டு விடுகின்றது. எனவே அன்றைய உறக்கம் என்பது, முந்தைய நாள் உறக்கம் என்பது மிக மிக அவசியமாகிறது. அதனால்தான் ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் மாதம் 10ஆம் நாள் மனநிலை பற்றி நாம் யோசிக்கிறோம், அனுசரிக்கிறோம், சில நேரங்களில் கொண்டாடுகின்றோம். பொதுவாகவே 1/3 பங்கு மக்கள் தூக்கமின்மையால் அவதிப்படுகிறார்கள் என்பது ஆய்வுகளில் கூறப்படுகின்றது. குறிப்பாக பள்ளி மாணவர்கள் தேக்கமடைந்த பாடச்சுமைகளால், தேர்வு பயத்தால், காதல் போன்ற பிரச்சனைகளால் தன்னுடைய தூக்கத்தை தொலைக்கிறார்கள் என்று ஆய்வுகளும் அனுபவங்களும் கூறுகின்றன. இதை தவிர சக பணியாளர்கள், பணிச்சுமைகள், மற்றபடி சமூக பிரச்சனைகள் அல்லது கடன் பிரச்சனைகள் அல்லது குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளை குறித்து ஏக்கம் போன்றவைகளாலும் தூக்கம் இல்லாமல் அவதிப்படுவதாக கூறுகின்றார்கள். எனவே இந்த தூக்கம் என்பது மிக 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 முக்கியமாக இருக்கின்றது. சரி, இதுக்கு என்னதான் தீர்வை நோக்கி நாம் பயணம் செய்யும் பொழுது முக்கியமான ஒரு 5 தீர்வுகள் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். 1, மனநிலை. நாளைய நாள் என்னுடையது, நாளைய தினத்தை நான் சமச்சீரோடு பார்க்க வேண்டும், கண்டிப்பாக அதற்கு இன்று என உறக்கம் தேவை என்ற ஒரு மனோபாவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். 2வது, அமைவிடம் அல்லது சூழல். இதை நாம் மிக மிக சரியாக கணிக்க வேண்டும். நமது காற்றோட்டமான வசதி அல்லது சத்தம், இரைச்சல் போன்றவற்றை தவிர்ப்பது, இரவு நல்ல ஒளி அல்லது நம்மளுக்கு தேவையான ஒளிகளை நாம் பொருத்தி கொள்வது, முக்கியமாக தலையணை, படுக்கை அறை போன்றவர்களை சரியாக பயன்படுத்துவது, 2-3 தலையணை வைத்துக்கொண்டு டிவி பார்த்து கொண்டே தூங்குவது, இது போன்றவைகளை நாம் தவிர்த்து விட்டு, ஏனென்றால் அது அடுத்த நாளுக்கு மிகவும் கஷ்டமாகவும் உடல் வலியாகவும் வேதனைப்பட நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே நல்ல தலையணை, சமதளமான படுக்கை, பருவ காலத்திற்கு ஏற்ற போர்வை போன்றவைகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு அமைக்கும் போது முதலில் மனோபாவம் நமக்கு தூக்கச் செல்கிறது. 2வது, அமைவிடம் நமக்கு தூக்கத்தை நோக்கி நம்மளை அழைத்துச் செல்கின்றது. 3வது, இப்படி படுத்த பின் 3வது முக்கியமான காரணம், சுய ஆய்வு செய்ய வேண்டும். இன்றைய காலையிலிருந்து இன்று வரை நான் என்னென்னலாம் செய்திருக்கிறேன் என்பதை, என்னென்ன வெற்றி தோல்விகள் இருக்கிறது, என்ன சமநிலையுடன் பார்த்திருக்கிறேன், என்ன சண்டை சச்சரவுகள் இருக்கின்றது போன்றவரை நாம் அலசி ஆயும்போது நல்லவைகளை எடுத்துக்கொண்டு அல்லது கெட்டவைகளை நாம் அனுசரித்து பார்த்து சேவைகளை ஏற்றுக்கொண்டு மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்து மன்னிப்பு பெறுவதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய சுய ஆய்வு சிறப்புடையதாக இருக்கும். அடுத்தது, குறிப்பாக சில மந்திரங்கள், ஜெபமாலைகள், புகழ் மாலைகள் இவைகளை சொல்லிக்கொண்டே உறங்குவது தூக்கத்திற்கு நல்ல வழிகளை நமக்கு காண்பிக்கும். அடுத்ததாக முக்கியமானது, தூக்கம் வர நாம் மனநிலை தயாரித்து விட்டோம், சூழலை தயாரித்து விட்டோம், நல்ல இருப்பிடத்தை தயாரித்து விட்டோம். பிறகு நமக்கு தேவையில்லாத செல்போன், டிவி, ரிமோட் இவைகளை நமக்கு கைக்கு எட்டாத தூரத்தில் நாம் தூக்கி தள்ளி வைக்க வேண்டும். இப்படியெல்லாம் நாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நல்ல மனநிலையோடு நாம் தூங்கச் செல்வோம். இப்படியும் தூங்க முடியவில்லை என்றால் நம் உடல் உறுப்புகளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். காலை முதல் என்னை சுமந்த கால்களுக்கு நன்றி, என்னுடைய பாதத்திற்கு நன்றி, இரவு முழுவதும் பணி செய்யக்கூடிய என் வயிற்று உறுப்புகளுக்கு நன்றி, என் கண்களுக்கு நன்றி போன்றவைகளை மனோரீதியாக நாம் சொல்லிக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நல்ல மனநிலையோடு நாம் உறங்கச் செல்வோம். இவைகள் அனைத்தையும் தவிர்த்துவிட்டு நாம் தூக்கம் வரவில்லை என்ற சூழலுக்கு வந்தோம் என்றால் கண்டிப்பாக நல்ல உளவியல் ஆலோசகரை நாம் பார்ப்பது சிறப்புடையதாக இருக்கும். நீங்கள் முயன்றவரை இந்த 7 அம்சங்களை நாம் பயன்படுத்தி நல்ல உறக்கத்திற்கு செல்ல, அதை பயிற்சி எடுத்து நல்ல வாழ்க்கை அமைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.